அனைவருக்கும் சுகி ஸ்ரீவாசின் வணக்கம். இன்றைக்கி என்ன மாதிரியான காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி இணைஞ்சு வழங்குகிற இடத்துல வந்துட்டு சமையல் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போயிருந்தேன். நான் அதுக்காக வந்துட்டு ஒரு 12 டிஷ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு என்னோடய தாட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அதுதான் நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த களி மாதிரி இருக்கிறது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தது அதை வந்து ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு உருண்டை மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த உருண்டை மாதிரி உருட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை உருட்டிட்டு ஃப்ரிட்ஜில் அதை வந்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ண 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ண வைக்கிறதுக்கு போயிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அடுத்தது புட்டுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் கருப்பு உளுந்து கொஞ்சமாக அரிசி போட்டு வறுத்துட்டு அதை வந்துட்டு நான் பவுட்ரு பண்ணதை எடுத்து மறுபடியும் வந்து சரி புட்டு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு புட்டுக்கு ரெடி பண்ணி அதை ஒரு ஓரமாக புட்டு வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த அந்த கூழுக்காகவும் அப்புறம் கஞ்சிக்காகவும் வச்சுருந்த உளுந்து வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ரெடியானோடனே சரி அதை வந்துட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வந்துட்டு லெட் கூல் பண்ண வச்சுட்டேன். கூல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சரி நம்ம சோறு வந்து ரெடி பண்ணிடுவோம். உளுந்து சோறு நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்து சோறு ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு உளுந்தை வந்துட்டு சும்மா டெர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஏன்னா முழு உளுந்து வாங்கியிருந்தேன். அதனால நான் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் கருங்குருவை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி வந்து போட்டிருந்தேன். அதை போட்டுட்டு அதை குக்கரில் அதில் வந்துட்டு பூண்டு சீரகம் அப்புறம் வந்துட்டு தேங்காய் கருவேப்பிலை போட்டுட்டு விசில் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கூல் பண்ண வச்சுருந்தது வந்துட்டு ஆறிடுச்சு. அதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதை கூல் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அதில் கஞ்சி மாதிரி அதாவது உளுந்து பால் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு நான் தேங்காய் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி களி கிண்டிடுவோம் அடுத்தது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அடுத்து களிக்காக இதை போட்டு நான் களி வந்து கிண்டிட்டு இருந்தேன். நல்லெண்ணெய் மட்டுமே தான் பயன்படுத்தியிருந்தேன். கீ நான் சுத்தமாகவே யூஸ் பண்ணலை. எந்த டிஷ்ஷுமே நான் கீ யூஸ் பண்ணலை. ஆனால் எல்லா டிஷ்லேயுமே சுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸட்ரா வந்துட்டு ட்ரை ஜிஞ்சர் அது வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். அகெயின் வந்துட்டு எல்லாத்துலேயுமே காடமம் போட்டு அதே போல் பார்த்திங்கன்னா நான் 12 டிஷ்ஷுமே வந்துட்டு சரி மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. இதோ இந்த ஹல்வா கிண்டதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நம்ம அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்தில் வந்து புளிக்குழம்பு, அப்புறம் கருப்பு உளுந்தில் பால் பணியாரம், கருப்பு உளுந்து புட்டு, அப்புறம் கருப்பு உளுந்துலே களி, கருப்பு உளுந்தில் ஹல்வா, அப்புறம் ஓல் ஃபுட்டு நான் கருப்பு உளுந்தில் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கருப்பு உளுந்து சாதம், அப்புறம் பாயசம் முளைக்கட்டியது, அப்புறம் அதில் ஒரு அடையும் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து கருப்பு உளுந்துலேயே வந்துட்டு ஒரு துவையல் ஒன்று செஞ்சுருந்தேன். அதிலே வந்துட்டு அப்புறம் உருண்டை மாதிரி அந்த ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்ல அதை ஒரு உருண்டை மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே கஞ்சி அப்புறம் கூழ் மொத்தம் 12 டிஷ் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து எவ்வளோ பேர்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. 100க்கு மேலே உள்ளவங்க தான் எல்லாருக்கும் பெருசாக பரிசு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த டாப் 10ல் வந்துருந்தேன். அதில் வந்து கோல்டு வின்னர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பூர்விகாலேருந்து 1500க்கு வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்ப்பா. நன்றி.